ஒருமுறை ஆனந்த் அம்பானி அவரின் அம்மா ஈஷா அம்பானி இடம், அம்மா இன்னும் சில நாட்களில் அப்பாவின் பிறந்த நாள் வருகிறது, அவருக்கு நான் என்ன பரிசளிப்பது, அதை நீங்களே சொல்லுங்களே என்று கேட்டார். அதற்கு ஈஷா ஆனந்திடம் அது உன் விருப்பம் என்றார். அதற்கு ஆனந்த், நான் வேணுமானால் அப்பாவிற்கு ஒரு 500 கோடி ரூபாய் கடிகாரத்தை பரிசளிக்கவா என்று கேட்டார். அதற்கு நீதா, உன் அப்பாவிடம் ஏற்கனவே 2000 கடிகாரங்கள் இருக்கிறது என்றார். அதற்கு ஆனந்த், தங்கத்தால் செய்யப்பட்ட ஆடையை பரிசளிக்கவா என்று கேட்டார். அதற்கும் நீதா அம்பானி, அவை எக்கச்சக்கமாக இருக்கிறது, அதுவும் வேணாம் என்றார். பிறகு ஆனந்த், சரி 1 லட்சம் காரை பரிசளிக்கவா என்று கேட்டதற்கு நீதா, சரி வா, ஒரு லக்ஸரி கார் ஷோரூம் இருக்கு, செல்லலாம் என்று அழைத்து சென்றார். அங்கு சென்ற நீதா மற்றும் ஆனந்த் இருவரும் சேர்ந்து ஒரு காரை வாங்கினார்கள். அப்பொழுது அங்கு ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவரை பார்த்த நீதா ஆனந்திடம், இவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து விடு என்றார். ஆனந்த் அவருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுத்த பொழுது அதை வாங்க மறுத்த அந்த பிச்சைக்காரன், சார், நான் பிச்சை எடுத்தே இந்த ஷோரூமை திறந்துள்ளேன், உங்க நல்ல மனசுக்கு இந்த காரை நான் இலவசமாகவே தருகிறேன் என்று கூறிவிட்டு ஆனந்த் கொடுத்த அந்த 50 லட்சம் ரூபாயையும் திருப்பி கொடுத்து விட்டார்.